நமது ஆலய தர்மகர்த்தா இதோ எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் சகலகலா வல்லவன் ராமாயணம் ஹரிச்சந்திரா புகழ் அன்பு உள்ளம் கொண்ட சுப்பராயன் அண்ணனை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கி அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரியில் பிரித்து அந்த பக்கம் பொருத்தப்பட்டுள்ளது. யாரும் தயவு செய்து கை கட்டாதீங்க, யார கைய கட்டாதீங்க. கரத்தால் எடுக்க வேண்டும். உயிர் உள்ள ஒரு கனி, 1000 விஷ ஊசிகள் ஏற்றப்பட்ட ஒரு கனி பூமாதேவியின் சிரசின் மீது வைத்திருக்கிறார். அந்த சிரசின் மீது என் கரம் பற்றி மா இந்த ஒரு தான் வயிற்றுக்காக அவங்க வகையாக்குறாங்க. நான் கூட தான் இருக்கணும். நான் போல சாமி, சத்தியமா நான் போக சாமி. மாதிரியா தூங்க வச்சுட்டு போற ஆளாச்சு. இந்த கிராமத்தில முதல் மோடியாக உயிர் உள்ள கனிமோடி என்னை காத்தருள வேண்டும். அழகான கிராமத்தில் அருள்பாலிக்கும் விநாயக பெருமான் துணை அருள் கொண்டு முதல் மோடியினை துவைக்கின்றேன். கணபதி கணபதி வைத்திருப்பது உயிருள்ள கனிமோடி என் கரத்தினால் எடுக்க வேண்டும். 1000 விஷ ஊசிகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. அம்மா, அழகான இந்த கனிமோடியை அடியேன் என் கரத்தால் தீண்டும் பொழுது என் உடலுக்கும் என் உயிருக்கும் எதுவும் ஆகா வண்ணம் அடியனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உயிருள்ள கனிமோடி எடுக்க போல
எடுக்க முடியாது. திரு தணிகை வாழி முருகா காண காண வருவேன் காத்து காத்து திரு தணிகை வாழி முருகா காண காண வருவேன் காத்து காத்து வருவார் காத்து காத்து வருவார் ஆறுமுகம் முருகி எருமையில் காணாத மனமென்ன மனமோ ஆறுமுகம் முருகி எருமையில் அழகி காணாத மனமென்ன மனமோ வேல் கொண்டு விளையாடு குமாரா ஏகாந்த கலைஞான தலைவா அருளாளி அருள் பொங்கும் பாலா உன்னை காண காண வருவேன் காத்து காத்து அருளா உன்னை காண காண வருவேன் காத்து காத்து அப்பா உயிருள்ள இந்த கருமோனியானது முதலாக தொடும் பொழுது என் மார்பை அடிக்கின்றது. இந்த மொழி நான் எடுக்க இவ்வளவு ஆண்டவா செந்தூர் முருகன்
சந்தோஷமாக இருக்கிறது. எப்படியோ இவனுக்கு மந்திரங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏ சாமி ஏ உள்பாவாட கோயில் ஏய் என்ன சொல்ற? ஏ பன்னீர்சாமி நீ வார பாரு சாமி தம்பி கார் போடங்க. முதல் கடவுளாக திகழக்கூடிய அந்த விநாயக பெருமானையே உபதேசம் செய்து வைத்தோம். அப்படிப்பட்ட மோடி எடுத்து விட்டானே. சரி இது போகட்டும். முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. அடுத்த மோடி கரு மோடி எடுத்து கொண்டு வருகிறேன். சீக்கிரம் எடுத்து கொண்டு வாடா போடா. கொண்டு வாடா. அது யார் தெரியுமா? அது யார் தெரியுமா? யார் அது? இந்த மோடியை வைக்க நம்ம ஏழு எடுத்த குட்டி சாப்பிட்டா. அப்ப இது குட்டி சாத்தானே யாவல அது அது யா ஒண்ணு யாவல் ஒண்ணு குடி சேவர் ஒண்ணு இருக்குது. பார்ப்பதுக்கு நயன்தாரா போல் தெரிகிறாரே. இதோ வைக்கிறேன் இரண்டாவது மோடி. ஓ மே ஓ பகவானியா கடிவா கடிவா. இதுக்கு ஆம்லெட் போடுவா. இரண்டாவது மோடி கரு மோடி வைத்திருக்கிறேன். இரண்டு உயிர் உள்ள ஒரு கரு மோடி. உன்னை எடுக்க முடியுமா? தொட்டா நீ சட்டடா. இவன் எதுக்கு தட்டா? ஏ சாமி போடமாட பிடிக்கு சாமி. கால் போடடா. கட்டுணர்ந்த மந்திரத்தால் இரண்டாவதாக உயிருள்ள ஒரு கருவை மூடியாக வைத்திருக்கிறார். இந்த மூடியை எப்படி எடுக்க வேண்டும்? எப்படி எடுக்க தெரியுமா? உனது வாயால் அப்படி ஆண்டவா, ஆண்டவா. என் வாயினால் கவ்வினால் இந்த கருவானது சேதமடைந்து விடும். எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக கரு இல்லை என்பதற்காக கடவுளிடத்திலே முறையிடுகிறார்கள். ஒரு குழந்தை பெற்றெடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்திலே உயர்ந்தவள் ஒரு தாய். அந்த தாய் பெற்றெடுப்பதுதான் இந்த கரு. முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம். ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறோம். கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போக சேர்கிறது. பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் அனைவருக்கும் இறப்பு கட்டாயமாக உண்டு. பிறந்தோ இறந்தோ வாழ்ந்தோம் என்று இருக்கக்கூடாது. நாம் பிறப்பது இந்த கருவறை, பிறந்தவுடன் நடப்பது இந்த தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். இந்த பூமியில் இந்த பூமியில பிறக்கும் பொழுது நமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு, தம் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு, உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குடம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா, நீராலே உருவாகிய நமது பிம்பம் நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. அப்படி உயிருள்ள கருவை அடிய நான் எப்படி ஐயா ஆசாதாரம் முடியாது, எடுக்க முடியாதா? எடுக்க முடியவில்லை என்றால் இவளை இங்க விட்டுட்டு வேடை ஓடிவிட்டு. அம்மா தாயே, மலையாளத்திலே என் தந்தையின் சிவபெருமான் இடபாகத்தை விட்டு பிரிந்து பைரவன் இடத்திலே அகப்பட்டுக் கொண்டிருந்தார். உங்கள் இடத்திலே வரத்தை வாங்கி உன்னை பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். உன்னை இழந்தால்தான்
ஒன்றை பெற முடியும். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். இந்த கருவை நான் பலி கொடுத்தால்தான் என் அன்னை பகவதியை மீட்க முடியும். ஆகையால் உயிருள்ள அருள்பலியை எடுக்க போற இது எதற்கும் உதவாத கூடி, இதற்கு எத்தனை எத்தனை பாடி. இது எதற்கும் உதவாத கூடி, இதற்கு எத்தனை எத்தனை பாடி. எல்லோருக்கும் பொது வீடு, எல்லோருக்கும் பொது வீடு, அது எழுந்திருந்த சுடுகாடு. இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. உடலுக்குள் 9 ஓட்டை, உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதன் கட்டுவதா மனக்கோட்டை. உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதன் கட்டுவதா மனக்கோட்டை. 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து, 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து, அதில் 6 அடியில் நம்மை அடக்கிடுவார், 6 அடியில் நம்மை அடக்கிடுவார். இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. எல்லோருக்கும் பொது வீடு, எழுந்திருந்த சுடுகாடு. இது எதற்கும் உதவாத. இந்த முட்டை வச்சா பட்டா யாரு சாமி? முட்டை வச்சா பட்டா சாமி. போட்டா ஒவ்வொரு மணி எடுத்துக்கொண்டே இருக்கிறானே, ஒருவேளை இவன் எங்களை விட மந்திர படிச்சனா இருக்க முடியுமா? இருப்பானா? ஆமா ஆமா. அந்த பைஜாமி அந்த கருப்போடு அந்த கருப்பண்ண சாமியை நாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தோம். எப்படி எடுத்துக்கிட்டானே? அந்த கருப்பண்ண சாமியை உபதேசம் செய்து வைத்தோம். இவன் எடுத்து விட்டானே. இவனை பார்த்தா ஏதோ சூழ்ச்சிக்காரன் போல் தெரிகிறது. நம்மை விட மந்திரப்படுத்தவன் இருக்கிறான். சரி போகட்டும், 1வது மணி எடுத்து பண்ணுகிறேன். சிங்கமுகம் எடுத்து கொண்டு வா.
டேய் சிங்கமுகம் இவன் பிடாரியா டேய் அவனை வர சொல்லுங்க ஏய் ஏய் இங்க வாங்க. என்ன அவன கூப்பிடு ஏய் வணக்க ஏய் நான் வணக்க கூடி ஆமா நான் கூடி ஆமா இல்லங்க மாட்டேங்கனே ஓய் வாங்க ஏய் இந்த நெடுமாலை அவனால எடுக்க முடியுமா அவன் கிடக்குற சின்ன பையன் அவனாலும் இதான் கடைசி சிரிப்புன்னு பாக்குறேன் சிரிக்காதடா சூத்துல ஏ கண்டா உலக்கை என்று சொல்லக்கூடிய நெடுமொழி இது எப்பேற்பட்டது? ஒரு வேங்கை மரத்தால் உருவான நெடுமோடி இது. பார்த்தா பசுமரம் பார்த்த வெள்ளம். சேர்த்தா விலகட்டா, நாகத்தங்க ஆட்ட போடுமா பார்த்தா பார்த்தா அடே கண்டா இது பார்த்தா பச்சை பசுமரம் உண்மைதான். அதானே இந்த உலக்கை நாம் முன்னோர்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள்? எதற்காக நாம் மனுஜனம் உண்ணக்கூடியது என்ன? அரிசி அரிசி இன்னும் மெதுவா. அரிசி அரிசி. சிவபெருமான் படி அளக்குகிறார். படி அளக்கிறார் என்றால் எப்படி? யானை முதல் எறும்புக்களை 84 ஜீவ பேதங்களுக்கும் படி அளக்கிறார். 84 லட்சம் படி அளப்பது என்றால் என்ன? இந்த தமிழர்கள் நாம் மனிதனம் உண்ணக்கூடிய உணவு அரிசி. நாம் சாப்பிடக்கூடிய அரிசியில எந்த தெய்வம் குடியிருக்குது தெரியுமா? எல்லாம் அன்னபூர்ணிங்க கிடையாது. அரிசி, அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அரிசி. நாம் உண்ணக்கூடிய உணவு அந்த அரிசி. அரிசி, அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அரிசி. அந்த அரிசியை நாம் எப்படி விளைய செய்கின்றோம், எப்படி பிரித்தெடுக்கிறோம்? அந்த அரிசியை காப்பது ஒரு பெண்மை, உமி, தவிடு என்று சொல்லக்கூடிய உமி. அந்த உமியிலே உமா என்ற மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி பிடித்திருக்கிறார். உமி என்று சொல்லக்கூடிய உமி. அந்த உமியை எடுத்தால்தான் நான் சாப்பிடக்கூடிய அரிசி பயன்படும். அதற்காக நாம் தமிழர்கள் சிவனும் சக்தியும் ஒன்றாக சேர்த்தார்கள். எப்படி? சிவனாக இந்த உலக்கை, உலக்கை என்பது சிவம், உரல் என்பது பெண்மை. அந்த உரலிலே நாம் விளையக்கூடிய அந்த நெல்லினை இட்டு இந்த உலக்கையால் ஓட்டி அப்பொழுதுதான் அந்த உமியானது நீங்கும். அந்த அரிசியை படைக்க வேங்கை மரத்தில சிறப்பு மிக்க இந்த உலக்கை உருவாக்கம் செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த உலக்கையில குடியிருப்பது சிவபெருமான். அதனாலதான் மும்மூர்த்தி முதல் கழகத்துக்கு கூடிய அந்த ஈஸ்வரையே உபதேசம் செய்து வைத்திருக்கோம். பட்டு பாடுறா. சுடலைக்கு போய் வந்தாலும், நம் வீட்டிலே சீமந்தம் நடந்தாலும், ஒரு பெண்மையானவள் ருது ஆனாலும்
இந்த உலக்கையை நாம் அருகாமையில் வைத்து சீமந்தம் செய்யும் பொழுது வயிற்றிலே பாரத்தோடு இருக்கிறார். அந்த பாரத்தை உதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக்கையை உதைப்பார்கள். இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு போய் வந்த உலக்கையை தாண்டுவது நாம் தமிழர்கள் இப்பேற்பட்ட ஒரு சிறப்புமிக்க தத்துவங்களை உணர்த்துவதற்காக மாபெரும் இந்த உலக்கையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி பெருமை வாழ்ந்த இந்த உலக்கையை அடியை நான் எப்படி எடுக்க வேண்டும்? காலம் காலகாலம் மாறுபடி பின்னே எடுத்து வேண்டாய். கால்களாலும் கரைகளாலும் அப்படியே மாறுபட அடைத்து எடுக்க வேண்டாம். ஏய் சொல்ல எடுக்க முடியுமா? இந்த உலக்கையானது விண்ணுக்கும் மண்ணுக்கும் கீழும் மேலே சுழன்று கொண்டிருக்கிறது. என் காலாலும் என் கரத்தாலும் பின்னி அணைத்து எடுக்க வேண்டும். இந்த நெடுமொழியை அவனால் எடுக்க முடியுமா? முடியும். கீழுக்கும் மேலுக்கும் சுழன்று கொண்டிருக்க இந்த உலக்கை குடியிருப்பது சிவபெருமான். காவல் தெய்வங்களாக இருந்து என் காலிலும் என் கரங்களிலும் ஒழுப்பெறச் செய்ய வேண்டும். அப்பா முனீஸ்வரா, எங்கும் நிறைந்தவளே, பெரியாண்டவா, மதுரை வீரா, என் கால் கரங்களில் இருந்து உலக்கையை தொடும் பொழுது கால் கரங்களை பாதிக்கும்படி அன்போடு ஆட காத்தா கரு பண்ணா உயிருள்ள சிவனை என் காலால் எடுக்கும் பொழுது ஆண்டவா கால்களும் சோறுதடா கருப்பண்ணா கருப்பண்ணா கண்டபடி கால்களும் சோறுதடா கருப்பண்ணா கருப்பண்ணா கண்டபடி கைகளும் சோறுதடா கருப்பண்ணா கண்டபடி நீலவண்ண கொடி பறக்குது, அதிலே அம்பேத்கரின் உருவம் ஜொலிக்குது, தீண்டாமை என்னுயிரில் நினைக்குது, மக்கள் தெய்வமாக அவரை வணங்குது. நீலவண்ண கொடி பறக்குது, அதிலே அம்பேத்கரின் உருவம் ஜொலிக்குது,
தீண்டாம என்னும் இருள் நீக்குது தீண்டாம என்னும் இருள் நீக்குது மக்கள் தெய்வமாக அவரை வணங்குது சாதி சமய வெறிபிடித்த கட்டுப்பாடுகள் உயர்ந்தாழ்வார்கள் என்ற சமுதாயங்கள் சாதி சமய வெறிபிடித்த கட்டுப்பாடுகள் உயர்ந்தாழ்வார்கள் என்ற சமுதாயங்கள் மனிதனையே மிருகமாக காணும் காட்சிகள் மனிதனையே மிருகமாக காணும் காட்சிகள் அந்த கோயில் குளங்கள் காவல் வைத்த கொடுமை கோலங்கள் கோயில் குளங்கள் காவல் வைத்த கொடுமை கோலங்கள் நீலவண்ண குலை பறக்குது அதிலே அம்பேத்கரின் உருவம் தெரிகிறது சட்டமது நாட்டினிலே விலையேறுது சட்டமது சாகரத்தில் போய் சேருது சட்டமது நாட்டினிலே விலையேறுது சட்டமது சாகரத்தில் போய் சேருது ஏனென்று எடுத்து கேட்க ஆள் இல்லாதது ஏனென்று எடுத்து கேட்க ஆள் இல்லாதது எதையதையும் அம்பேத்கரின் மன்றம் வளருது சாதி சமய வெறிபிடித்த கட்டுப்பாடுகள் உயர்ந்தாழ்வார்கள் என்ற சமுதாயங்கள் சாதி சமய வெறிபிடித்த கட்டுப்பாடுகள் உயர்ந்தாழ்வார்கள் என்ற சமுதாயங்கள் மனிதனையே மிருகமாக காணும் காட்சிகள் மனிதனையே மிருகமாக காணும் காட்சிகள் கோயில் குளங்கள் காவல் வைத்த கொடுமை கோலங்கள் அந்த கோயில் குளங்கள் காவல் வைத்த கொடுமை கோலங்கள் அங்கே நீலவண்ண கொடி பறக்குது அதிலே அம்பேத்கரின் உருவம் தெரிகிறது அதிலே அம்பேத்கரின் உருவம் தெரிகிறது ஓடி வந்தேன். வெற்றிகரமாக அடித்து விட்டானே. சரி, நான்காவது மோடி பச்சை நிற மோடி எடுத்து வருகிறேன். அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு மோடியாலும் நம்முடைய அன்பார்ந்த நாடக கலாரசிகர்களே, இந்த மோடி காட்சி முடிஞ்ச உடனே அம்மன் தரிசனம் இருக்கும். தினமும் அம்மன் தரிசனம் கிடைக்காது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஆடி மாதத்திலே படவட்டம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வாரம் இந்த மாபெரும் திருவிழா செய்கிறார்கள். இந்த அம்மன் காட்சி இந்த ஆடி மாதம் மட்டும்தான். அதனால் தயவு கொண்டு ஒரு 10 நிமிடங்கள் இருந்து அம்மன் தரிசனம் பார்த்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஏய், வரேன். 3 மோடி வைத்தேன். அத்தனை வெற்றிகரமாக எடுத்து விட்டான். நான்காவது மோடி பச்சை நிற மோடி வைக்கிறேன். இது எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது? அந்த வாழை பந்தலிலே பச்சை மரம் இருக்கிறார். இதில் அடங்கி இருக்கிறார். இந்த மோடி எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். எடுக்க முடியுமா? என்ன சொல்கிறார்? சரி, அது போகட்டும். ஆமா, அந்த பைசா மேங்கத்த கண்டா சேத்திலே வளரக்கூடியது இந்த வாழை மரம், மலை மேட்டிலே வளரக்கூடியது சந்தன மரம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
நல்லா சரி. ஆனா சேத்துல வளரக்கூடிய வாழை மரத்தை எந்த விழா ஒன்னாலும் கட்டுறோம். அனைத்து மூலிகைக்கும் பயன்படுத்தது. ஆனா சந்தன கட்டையே நாம் செத்த பிறகுதான் நம்ம மேல போட்டு எரிப்பாங்க, சந்தன மாலை போடுவாங்க. ஆனா இந்த வாழை மரமானது நாம் வாழ்கின்ற சொல்லி சேத்துல பிறந்தாலும் நாம் வீட்டு வாசலிலே கட்டப்படும். எதற்காக? வாழையடி வாழையாக நாம் வம்சமானது நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. வாழையடி வாழையாக இந்த வாழை மரமானது எப்படி உருவானது? இந்த வாழை மரத்திலே பச்சைவாழி அம்மன் அவதரித்திருக்கிறார். எப்படி? சிவனின் இடபாகத்தை விட்டு பிரிந்து இடபாகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக முக்கன் துறையிலே மணலாலே லிங்கம் செய்து அந்த லிங்கத்துக்கு மன்னாதி ஈஸ்வரர் என்று பெயர் வைத்து மணலாலே லிங்கம் செய்ததால் அந்த லிங்கத்துக்கு மன்னாதி ஈஸ்வரன் பெயர் வைத்து வாமுனி செம்முனி காவல் செய்ய அந்த வாழைப்பந்தல் என்ற இடத்திலே பச்சைவாழி அம்மனாக அவதரித்திருக்கிறார்கள். எதற்காக வாழைப்பந்தலிலே அந்த அம்மனுக்கு மண்டபமானது கட்டுகிறார்கள் என்றால், இப்பொழுதும் நம் கிராமங்களிலே திருவிழா நடந்தால் பச்சை இலையால் மூடுவார்கள். எதற்காக? அம்மன் மேனியானது எரிந்து கொண்டிருந்ததாம். சிவன் இடபாகத்தை விட்டு பிரிந்தவுடன் அந்த தீ காயம் தீ ஜோலையை குறைப்பதற்காக இந்த வாழைப்பந்தலால் பந்தலிட்டார்கள். அதனால்தான் நம் முன்னோர்கள் இப்பொழுதும் தீ காயம் பட்டால் இந்த வாழைப்பட்டையும் வாழை இலையும் பயன்படுத்துகிறார்கள். அப்படி சிறப்புமிக்க எனது தாயை எப்படி எடுக்க வேண்டும்? கரம் தொட்டு மார்போடு அணைத்து எடுக்க வேண்டும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கட்டி ஓம் கட்டி ஓம் கட்டி ஓம் அதிபரா கட்டி ஓம் கட்டி பச்சைவாழி மோடி தன்னை கொடுமையான நாடகம் பதைப்பதில் பாதகம் மனிதனே மனிதனே நிலைமை சாதகம் கொடுமையான நாடகம் நாடகம் பதைப்பதல் பாதகம் மனிதனை மனிதனை பார்க்கும் நிலைமை சாதகம் கொடுமையான நாடகம் வடிவில் மிருகங்கள் நடனமாடும் சலனங்கள் மனித வடிவில் மிருகங்கள் நடனமாடும் சலனங்கள் ஐயா என்ன கோலம் சிவனாட்டம் நிலைக்குமா மனிதனை மனிதனை வாடும் நம்மை சாதகம் கொடுமையான நாடகம் அவனுக்கு வெற்றி விட்டதே. அவன் எடுத்துக்கொண்டே இருக்கின்றான்.
விட்டானே அவனுக்கே வெற்றியாகி நம்முடைய விட்டது. பலமானது குறைந்து குறைந்து கொண்டே வருகிறது. சாமி பண்ணி சாமி நீங்க வரதா பாருங்க சாமி ஏய், 5வது மோடி கொண்டு வாடா. கலச மோடி எடுத்து கொண்டு வருகிறேன். தட்டா, தட்டா. அம்மா சர்வன் அல்ல, அம்மா சர்வன். நான் சொல்றதை கேளுங்களேடா. இவன் யாரோ மாயக்கல் போல் இருக்கிறது. இருக்கட்டும். நம்மை கொல்வதற்காக அவதரித்து வந்திருக்கிறான். நான் மோடி எடுத்து விட்டான். ஆனால் 5வது மோடி இந்த கலச மோடி அவனால் எடுக்க முடியாது. உன்னுடைய உயிரையே பணைய வைத்திருக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, அந்த பகவதியிடம் நான் பெற்ற 7 கோடி மந்திரம் இதில் தான் அடங்கி இருக்கிறது. என் உயிரை இதில் அர்ப்பணித்திருக்கிறேன். கூடி விட்டு கூடும்போது 7 கோடி மந்திரத்தையும் இது சாவிதம் செஞ்சு வச்சிருக்கிறீர்களே. எனது உயிரையே இதில் அர்ப்பணித்திருக்கிறேன். எடுக்க முடியுமா வேணா? பயமா இருக்குதுன்னா இந்த மோடி எடுத்து விட்டால் என் உயிர் பிரிந்து விடும். வேண்டாடா. ஆனால் எடுக்க முடியாது. எவ்வளவு நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். எடுக்க முடியுமா வேணா? எடுக்க சொல்ல வேணா? சாமி சத்தியமா எங்களால முடியும் சாமி. எடுக்க முடியாது. முடியும் சாமி. சொல்றதை கேள்வி. எடுப்பாயா? எடுக்க முடியுமா வேணா? இந்த சக்தி கரகம், இந்த கரகம் எப்படி பிறந்தது தெரியுமா? மங்கையர்கள் திரண்டு கங்கையில் நீராடலாம். ஆனால் அந்த கங்கையே இந்த உலகத்தில கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில முன் தோன்றியது மூத்த சக்தி. கிரேதாயுகம், திரேதாயுகம், துரோபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் பிறப்பதற்கு முன்பாக தோன்றியதுதான் சக்தி. அடியை எடுக்கும் பொழுது
காலத்தில் நல்லத்தில் துரும்பானே கண்ணீர் நல்லத்தில் தலைகளில் எதற்காக அழுகின்றார்? நாங்கள் தான் அசுரன் பேசுகின்றோம். உன்னுடைய கணவன் இறக்கவில்லை, அவன் மூர்ச்சைந்து இருக்கின்றான். 3.25 நாளைக்குள் அந்த போடி அடிக்கவில்லை என்றால் உடைய கணவன் இறந்து விடுவான். அந்த போடி எடுத்தால் அசுரர்கள் அழிந்து விடுவார்கள். அப்படியா? அப்படியா தாயே? சக்தி ஒன்று சமய பல அவதரித்த ஆதிபர சக்தி அம்மா ஆடும் கரகம் எடுத்து பின்னாடி உட்காந்து பாக்குறாங்களா?
முன்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தள்ளி வாங்கண்ணா. அன்று என்ன வர வாங்கினாய்? பெண்ணால கல்வியுமே வாங்கினாயா? ஏய், இந்த பெண்ணால் உனக்கு கல்வி பெண்களை தவிர எந்த ஆண்களுக்கு மரணமே வரக்கூடாது வரப்பெற்ற இந்த பொட்டு செய்ய என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அகோர உருவம் வார பல்லு. ஏய், சொல்வதை கேள். நீ செய்த தவறன்றி என் பாதத்தில் விடு. பாதத்தில் நான் பணி வேணுமா? பாதத்தில் பணியும் பரமல் பிறந்தவளா? கூறி என்னுடைய பாதத்தில் மன்னிப்பு கேள். உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். உனக்கு நான் உயிர் பெற்று அளிக்கின்றேன். நீ செய்த தவறு என்று என் பாதத்தில் விடு. வா. அடி